கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை இந்த இடத்திலே தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் இந்த தருணத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கும் சபையோர் யாருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி எபி என்கிட்ட போன வாரமே சொன்னாங்களே இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வாரமாகவே சொல்லிட்டு இருக்கிறாரு. அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் வரும்போது அது மாறி போகுது. அப்போ இந்த வாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லிட்டேன். 2 நாளுக்கு அப்புறமா என்னைக்கெல்லாம் எனக்கு மெசேஜ் கிடைக்குதோ அந்த வாரம் ஃபுல்லாக நான் சிக்காயிருவேன். 3 நாள் நான் டியூட்டிக்கு போகலை, படுத்த படுக்கையாக நானும் என்னுடைய மகளும் இருந்தோம். அப்போ நான் நினச்சேன், கடவுளை எப்படி நான் வசனத்தை கொடுக்க போகிறேன், தொண்டையெல்லாம் கட்டிடுச்சு. எப்படி இது 2 நாளைக்கு வியாழக்கிழமை வரைக்கும் எனக்கு தொண்டை திறக்கவே இல்லை. என்ன பண்ணேன்னு தெரியல. நைட்டு ஃபுல்லாக நேற்றுலாம் நான் ராத்திரி காலையில் 6 மணிக்கு நான் ராய் பிரதருக்கு என்னோட அந்த மெசேஜோட பைபிள் வேர்ட்ஸ் அனுப்பிட்டு தான் நான் தூங்கவே செஞ்சேன். அது வரைக்கும் இருந்து நான் ஜெபத்திலே நான் இரவு முழுவதும் நான் ஜெபித்து கர்த்தாவே நாளை தினத்தில் நான் வார்த்தையை கொடுக்க இருக்கிறேன், என்னுடைய அந்த தொண்டையை நீங்க தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் ஓரளவு எனக்கு சுகத்தை கொடுத்து இந்த இடத்துல உங்களோடு கூட கூட்டி சேர்த்தபடினாலே நான் துதிக்கிறேன். சொன்னது போல பெண்களுடைய இடங்கள் எல்லாம் காலியா இருந்தது. கர்த்தர் இப்பொழுது அநேகரை குடும்பத்தோடு இந்த தேசத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். முக்கியமா சின்ன பிள்ளைங்க இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு ஃபுல்லா எல்லாம் சின்ன பிள்ளைங்களா நம்முடைய ஜூனியர் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. கர்த்தருக்கு அதிகமாய் நான் நன்றி செலுத்துகிறேன். மேகம் பூஞ்ச வாக்கு சத்தம் சூழ நின்று காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். இன்று நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாசம், ஃபெய்த் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசம் அப்படின்னாலே நாம் தேவனிடத்திலே எவ்வளவு உண்மையாய் இருக்கிறோம் என்று சொல்லி அதை நிரூபிப்பதுதான் விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆவியின் கனிகளிலே மிகவும் முக்கியமான ஒன்று விசுவாசம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 11:6, ஹீப்ரூஸ் 11:6. எபிரேயர் 11:6. தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம ஜெபிக்கும் போது மட்டும் இல்ல நம்மளோட விசுவாசம் இருக்கிறது. நம்முடைய தினமும் நம்முடைய நடைமுறையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எப்படி நம்முடைய செயல்களை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்வதும் விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெறும் வார்த்தையிலே மாத்திரமல்ல நம்முடைய விசுவாசம். இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு அனல் இல்லாதபடி ஒரு குளிர்ந்த விசுவாசமாய் இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலே ஒரு அக்கினியை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. கடந்த வாரத்திலே நம்ம வர்ஷிப் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம வினோத் அண்ணாவும் ஜாக்லின் அக்காவும் பாடினாங்க, எத்தனை திரளின் பாவம் என் தேவன் என்று சொல்லி. அந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய மகிமை அப்படியே இறங்கி வந்து அந்த இடத்தை நிரப்பினதை நான் உணர்ந்தேன் பிரியமானவர்களே. எனவே நம்முடைய அந்த விசுவாசத்தோடு நாம் எல்லாவற்றையும் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய அக்கினியும் நமக்கு முன்பதாக நிற்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் பெயரளவிலே அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று இல்லாதபடி அவனை நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய செயல்கள் தான் அதிகமா அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்ம பார்க்கும் பொழுது வெறும் பேரோடி அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அந்த ஆபிரகாமை
சோதிப்பதற்காக அநேக காரியங்களை ஆபிரகாம் இடத்திலே அவர் அனுமதித்தார். அவர் அதை அனுமதிக்கும் பொழுது அவர் ஆபிரகாமோடு சொன்னார், ஒரு ஜனத்தாரை விட்டு நீ கடந்து வா என்று சொன்ன பொழுது அவன் அப்படியே கர்த்தருடைய சமூகத்திலே அவன் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே அவன் கடந்து போனான். அதுபோல அவனுடைய மகனை பலியாய் கேட்ட பொழுது அவன் ஒரு வார்த்தை கூட கர்த்தரிடத்திலே திரும்பி பேசாதபடி தன்னுடைய மகனை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்திலே மிகவும் கீழ்ப்படிந்து ஒரு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் நல்ல ஒரு விசுவாசிகளின் தகப்பனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய விசுவாசத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நம்மை திரும்பி பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை சோதனை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த சோதனை என்று சொல்லும் பொழுது நமக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறவர் அல்ல. நாம் அந்த சோதனைகளிலே எப்படி நம்ம அவர் வெரிஃபை பண்ணி ஒரு வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் எப்படி கொடுக்க வேணும் அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறாரோ அதை நம்மிடத்திலே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனவே நமக்கு அநேக சோதனைகள் அநேக பாரங்கள் நம்மை அமர்த்தும் பொழுது கர்த்தர் அந்த இடத்திலே நாம் எப்படி விசுவாச வாழ்க்கையிலே நிலை நிற்கிறோம் என்று சொல்லி பார்ப்பதற்காக அவர் நம்மை சோதி தருகிறவராய் இருக்கிறார். நாம் பார்க்கும் பொழுது நம்ம ஒரு சிறிய ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் ஒரு கம்பெனி அந்த ப்ராடக்டை வெளியே கடைகளிலே விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நன்றாக அதை டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் எல்லாம் ஓகே அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாதான் அந்த ஒரு சிறிய ஒரு பொருளையே அவர்கள் விற்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய கர்த்தர் ஒரு அக்கினியை போன்ற கர்த்தர். அந்த அக்கினியை போன்ற கர்த்தரிடத்திலே நாம் நெருங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சோதிக்காமல் நம்மை விடுவாரா பிரியமானவர்களே? எனவே நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 2:8. Ephesians 2:8. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப கட்டமே அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலே முதலாவது நிற்பது விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாதபடி நாம் ரட்சிப்புக்குள்ளே வழி நடந்து செல்ல முடியாது பிரியமானவர்களே. எனவே நம்முடைய விசுவாசத்தை சோதிக்க வல்லவர் கர்த்தராய் இருக்கிறார். நாம பார்க்கும் பொழுது ஒரு தங்கத்தை எடுத்துக்கொண்டால் அந்த தங்கம் ஒரிஜினல் தங்கமா இல்லை டூப்ளிகேட்டா என்று நம்ம பார்க்கணும், சோதித்து அறிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒரிஜினல் தங்கத்தை ஒரு தட்டிலும் ஒரு கவரிங் நகையை ஒரு தட்டிலும் நாம் வைக்கும் பொழுது ரெண்டுமே நன்றாக மின்னும், ரெண்டையும் பார்ப்பதற்கு தங்கம் போன்று இருக்கும். ஆனால் எது ஒரிஜினல் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தங்கத்தை நெருப்பிலே இட்டுதான் தங்கத்தை சோதிப்பார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். தங்கத்தை தீயிலே போடும் பொழுது அந்த தங்கமானது உருகுவதில்லை. அந்த தங்கத்தில் இருக்கிறதான அந்த அசுத்தங்கள், இம்பியூரிட்டிஸ் என்று சொல்வார்கள், அந்த அசுத்தங்கள் தனியாக உருகி போகும், தங்கம் தனியாக இருக்கும். எனவே அதிலே நாம் பார்க்கும் பொழுது தங்கத்தின் தரத்தை நாம் பார்க்க முடியும், தனியாக பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அதே போலதான் கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நாம் தேவனுக்கு உரியவர்களாய் இருக்கிறோமா, இல்லை மனுஷர்களுக்கு முன்பாக நாம் தலை குனிகிறவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். 1 பேதுரு 1:7 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தங்கத்தை விட நம்முடைய விசுவாசமானது விலையேற பெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த உலக பிரகாரமாக இருக்கிற அந்த விலை மதிப்புள்ள தங்கத்தை விட நம்முடைய விசுவாசம்
விலை மதிப்புள்ளதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்கிறார். பிரியமானவர்களே, நாம் இன்று அதே போலதான் அநேக ஒரு சோதனைக்குள்ளான ஒரு காலகட்டத்திற்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சோதனையில் இருந்து நாம் எப்படி கர்த்தருடைய சமூகத்திலே விசுவாசித்து வெளியேற முடியும் என்று சொல்லி அநேகர் விசுவாச வாழ்க்கையிலே நாம் இன்று குன்றி போய் காணப்படுகிறோம். எனவே தான் நாம் இதிலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு டெஸ்ட் வைத்துதான் அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நம்மை படைத்த அந்த ஆண்டவருக்கு நம்மை குறித்து எல்லாம் தெரியும். ஆனாலும் ஆபிரகாமை அவர் சோதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமிடத்திலே மூன்று முறை அநேக முறை அவரை சோதித்தார். அதிலே மிகவும் முக்கியமானதுதான் அந்த முதலாவது அவனுடைய அந்த ஜனத்தை விட்டு, அவனுடைய அந்த தேசத்தை விட்டு அவன் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். அவனிடத்திலே கேட்ட பொழுது அவன் அந்த இடத்திலிருந்து கடந்து போனான். அது கர்த்தருடைய சமூகத்திலே அவனுடைய தாழ்வையும் பணிவையும் குறிக்கிறது. கர்த்தரிடத்தில் அவன் விசுவாசித்தான். அவன் இந்த தேசத்தை விட்டு போனாலும் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்று சொல்லி அவன் அதிலே உறுதியாய் இருந்தான். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லி இருந்தார், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன அந்த நாட்கள் எல்லாம் கடந்து போனது. அவனுடைய முதிர் வயதில் தான் அவன் குழந்தை பாக்கியத்தை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அத்தனை காலம் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தும் அது தாமதித்துக் கொண்டே இருந்தது. ஆனாலும் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே விசுவாசமாய் இருந்து அவன் அந்த குழந்தையை அவன் பெற்றெடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான் அந்த குழந்தையை கர்த்தர் கேட்கிறார், நீ எனக்கு பலியாக கொடு என்று சொல்லி. அவன் அது கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி அவன் அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை விசுவாசித்தான். எது வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவர் விசுவாசித்தபடினாலே தன்னுடைய புத்திரன் என்று சொல்லி அவர் பாராமல் அதை கர்த்தருக்கு என்று அவன் அந்த மகனை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22:1 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய தீர்மானமாய் இருந்தது. இந்த காரியங்களை எதற்காக அவர் நடப்பித்தார்? அவனை சோதிப்பதற்காக, அவன் விசுவாசத்திலே எப்படி நிலைத்து நிற்கிறான் என்று சோதிப்பதற்காகத்தான் அவர் அந்த காரியத்தை செய்தார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 11:17. எபிரேயர் 11:17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஆமென். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நமக்கு ஒரு சோதனையை கர்த்தர் தரும் பொழுது நாம் அவரிடத்திலே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம்? நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோமா? அல்லது கர்த்தரிடத்திலே ஏன் எனக்கு இந்த சோதனையை கொடுத்தீர், ஏன் எனக்கு இப்படி செய்தீர் என்று சொல்லி கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி அவர் அநேக பாடுகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அநேக பாடுகள் உங்களுக்கு வரும் பொழுதெல்லாம் நம்மெல்லாம் மனுஷங்க, நம்ம கேட்பது இதே ஒன்றுதான், எதற்காக எனக்கு இந்த கஷ்டங்களை அனுமதித்தீர் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்திலே நாம் கஷ்டம் வரும் பொழுது நாம் கேட்பது ஒன்றே ஒன்று, எதற்காக இதை அனுமதித்தீர் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு அருமையான புஸ்தகம் தானியேலின் புஸ்தகம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புஸ்தகம் தானியேலின் புஸ்தகம். அதை தானியேல் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். நம்ம இதுல பார்க்கும் பொழுது தானியேலும் தானியேலோடு கூட 3 வாலிபர்களை குறித்து நாம் இதிலே பார்க்கிறோம். இந்த 3 வாலிபர்களும் வேதத்திலே ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ். இந்த 3 பேருமே வேதத்துல நம்ம எப்பவும் பிரேயர் பண்ணும்போது கூட நம்ம சொல்லுவோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லி நம்ம பிரேயர் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு எல்லா திறமைகளும், எல்லா புத்தியிலும் சரி, அவருடைய திறமைகளிலும் சரி, எல்லாவற்றிலும் வல்லமையாய் இருக்கிற 3 வாலிபர்களை குறித்து இதிலே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் பார்க்கும் பொழுது இந்த 3 வாலிபர்களும் யூதா தேசத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த யூதா தேசத்தை நேபுகாத் நேச்சர் என்பவர் ஆட்சி செய்து வந்தார். இந்த ராஜாவின் காலத்திலே இந்த 3 பேரும் ராஜாவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய அரண்மனையிலே அவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள். அப்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் அந்த வாலிபர்களை அவர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார்.
நாம் பார்க்கும்போது கூட இதிலே தானியேலும் அவர்களோடு கூட உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அந்நிய தேசத்திலே முதலாவது நீங்க அந்த 3வது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு முழு கதையும் புரியும் பிரியமானவர்களே. இந்த 3 பேரையும் இந்த யூதா தேசத்தார் சிறை பிடித்து அவர்களை பாபிலோன் என்கிற தேசத்திற்கு கொண்டு போகிறார்கள். இந்த பாபிலோன் என்கிற தேசம் இந்த யூதா தேசத்தை விட்டு அந்நிய தேசமா இருக்கிறது. எனவே இந்த அந்நிய தேசத்திற்கு இந்த 3 பேரையும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற இந்த 3 பேரையும் அந்த அந்நிய தேசத்திலே கொண்டு போறாங்க. இந்த அந்நிய தேசத்திலே கொண்டு போய் அவர்களை விட்ட பொழுது அந்த ஜனங்கள் அவர்கள் 3 பேரையும் பார்க்கிறாங்க. 3 பேருடைய நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தானியேலுக்கு பெல்தேசார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீசாவேலுக்கு மேசக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டார். ஆமென். இதிலே அவர்களுடைய பெயர்கள் என்னவென்று நாம் பார்த்தால், நாம் இதிலே பார்க்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லி அவருடைய பெயரை நாம் பார்க்கிறோம். அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் நிறைய பேர் அந்த பெயர்களை நமக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதிலே அவருடைய உண்மையான பெயர் என்ன என்று சொன்னால் அனனியா, மிஷாவேல், அசரியா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனவே முதலாவது இந்த 3 பேரையும் சிறைப்பிடித்த அந்த ஜனங்கள் கொண்டு போகும் பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கறாங்க. அவங்க 3 பேருடைய பெயரும் 3 பேருடைய பேர் அனனியா, மிஷாவேல், அசரியா என்று சொல்லி பார்க்கிறாங்க. இது நம்முடைய கர்த்தருடைய பெயர் அல்லவா, இது அவர்களுடைய தெய்வத்தின் பெயர் அல்லவா என்று சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த பேர்ல தான் அநேக அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அவங்க அந்த பெயரை ஃபர்ஸ்ட் அவங்க 3 பேருக்கு அந்த பெயரை மாத்துறாங்க. அந்த பெயரை மாற்றும் பொழுது அவங்க நினைக்கிறாங்க அந்த கர்த்தருடைய வல்லமை அவர்களிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருடைய பெயரையும் அவர்கள் மாற்ற நினைக்கிறார்கள். அதிலே முதலாவதாக அனனியா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அனனியா என்றால் யெகோவா கிருபை உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அனனியா யார் என்று சொன்னாலே யெகோவா என்பதன் சுருக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்மை குறித்து கர்த்தர் நம்முடைய பெயரிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் செயல்படாமல் இருப்பதற்காக சத்துருவானவன் முதலாவது நம்முடைய பெயரை அவன் செலக்ட் பண்றான், அந்த திட்டத்தை அழிப்பதற்காக. எனவேதான் இவர்களும் அந்த கர்த்தருடைய பிள்ளைகளின் பெயர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக அனனியா என்று சொல்லுகிற அந்த வாலிபருடைய பெயரை அவர்கள் மாற்றுகிறார்கள். இந்த அனனியா என்ற பெயரிலே ஒரு கடவுளுடைய பெயர் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அந்த பெயரை சாத்ராக் என்று சொல்லி மாற்றுகிறார்கள். சாத்ராக் என்று சொல்லும் பொழுது அது அவர்களுடைய அந்த பாபிலோனியர்களின் தெய்வத்திலே ஒன்றாய் இருக்கிறது. அது அகூவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அகு என்று சொல்லும் பொழுது அது அவர்களுடைய தெய்வம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய யெகோவா கிருபையுள்ளவர் என்ற பெயரை அவர்கள் அகூவின் அடிமை என்று சொல்லி அவருடைய பெயரை மாற்றி சாத்ராக் என்று சொல்லி வைக்கிறார்கள். அடுத்ததாக மிஷாவேல் என்று நாம் சொல்லும் பொழுது ஏன் என்று சொன்னாலே எல்ஷடா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மிஷாவேல் என்கிற பெயர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தரை போல் யார் உண்டு என்று சொல்லி அர்த்தமாம். எனவே இந்த பெயரை அவர்கள் மேஷாக் என்று சொல்லி மாற்றுகிறார்கள். மேஷாக் என்று சொல்லும் பொழுது அகுவை போல் யார் உண்டு, அதாவது அவர்களுடைய தெய்வத்தை போல் யார் உண்டு என்று சொல்லி அந்த 2வது பெயரையும் அவர்கள் மாற்றுகிறார்கள். அப்படி மாற்றும் பொழுது 3வதாக அசரியா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அசரியா என்று சொன்னால் யா என்று சொன்னாலே யாவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த யெகோவாவின் ஊழியக்காரன் என்ற பெயர் தான் அசரியா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதையும் அவர்கள் மாற்றுகிறார்கள். அதையும் மாற்றி ஆபேத்நேகோ என்று சொல்லி பெயரிடுகிறார்கள். நேகோ என்று சொன்னால் அவருடைய பாபிலோனிய அந்த தெய்வங்களில் ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி இவர்கள் 3 பேருடைய பெயரையும் அவர்கள் தெய்வத்தின் பெயராய் மாற்றி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லி அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். ஆனால் அவருடைய பெயரை மாற்றினாலும் அவர்களுடைய அக்கினி குறையவே இல்லை. அவர்களுடைய இருதயத்திலே இருந்த அந்த விசுவாசமும் அந்த அக்கினியும் அவர்களுடைய அக்கினிமயமான வைராக்கியத்தை மாற்ற முடியாது என்று சொல்லி நாம் இதிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே.
பிரியமானவர்களே. எனவே நம்மை குறித்தும் வெளியில் இருந்து நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய பெயரையும் சரி, நம்முடைய பட்டத்தையும் சரி, நமக்கு அநேக தீங்குகளை விளைவித்தாலும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவராலும் தொட முடியாதபடி கர்த்தர் அதற்கு முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களை நாம் பார்க்கும் பொழுது தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் யாராவது வாசிக்கலாம்? 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை கண்டுபிடித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர்களை யாவரையும் நேபுகாத்நேச்சர் ராஜா நிறுத்தின சிலையை பிரதிஷ்டைக்கு வந்து செயல்படி அனுப்பினார். நாம் இதை பார்க்கும் பொழுது இதிலே 6 முழ அகலமும் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள ஒரு பொற்சிலையை இந்த நேபுகாத்நேச்சரானவன் உருவாக்கி அதை ஒரு பெரிய பிரதானமான இடத்திலே வைக்கிறான். நாட்டில் உள்ள எல்லா ஜனங்களையும் ஒன்று கூட்டி அவருடைய எல்லா பிரதான ஆசாரிகளையும் அந்த இடத்திலே ஒன்று கூட்டி இவர்கள் அந்த சிலையை வணங்குவதற்காக அநேக கிண்ணற் நீங்கள் அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நேரம் குறைவா இருக்கிறபடினாலே அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் அநேக இசை கருவிகளினாலே அந்த இசை மீட்டப்படும் பொழுது அந்த சிலையை அந்த வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த இடத்திலே அந்த சிலையை உண்டு பண்ணுகிறான். அந்த சிலைக்கு அந்த இடத்திலே அவர்கள் அந்த தெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்பொழுது அநேகருக்கு முன்பாக இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை கொண்டு வந்து வைக்கிறான் அந்த ராஜா. அவர்கள் 3 பேரும் அந்த சிலைக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள். இசை ஒரு பக்கம் வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் 3 பேரும் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள். என்ன நடந்தாலும் சரி, இந்த தெய்வத்திற்கு முன்பதான் நாம் தலை வணங்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு உறுதியான ஒரு விசுவாசத்தை கொடுத்திருந்தார். எனவே நாம் அநேக சமயங்களிலும் கூட நமக்கும் அந்த விசுவாச குறைவு வரும். விசுவாச குறைவு வரும் பொழுது நமக்கு முன்பதாக நிற்கிற அநேக சூழ்நிலைகளுக்கு முன்பதாக நாம் நிற்க முடியாதபடி நாம் அந்த சூழ்நிலைகளுக்கு தலை வணங்குகிறவர்களாய் நாம் ஆகிவிடுகிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலைகள், அநேக பாரங்கள் எழுந்து நிற்க முடியாதபடி நான் கடந்த நாளிலே நான் சொன்னது போல அநேக பாரங்களை என்னிடையே கொண்டு வந்து, பலவீனங்களை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க முடியாதபடி என்னை பலவீனத்திலே கொண்டு வந்து விட்டு அந்த பலவீனத்தின் ஆவியிலிருந்து வெளியே வருவது எப்படி என்று சொல்லி நான் தவித்த பொழுது நேற்று இரவு முழுவதும் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நான் அந்த ஜெபிக்கும் பொழுது நான் எப்பொழுதும் ஒரு பாடலை பாடி நான் ஜெபிப்பதுண்டு. அதை பாடும் பொழுதே கர்த்தருடைய பிரசன்னம் எனக்குள்ள எப்பொழுதும் இறங்கி வரும். அந்த பாடலை உங்களோடு கூட நான் பாட ஆசைப்படுகிறேன். ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை வெளிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை வெளிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். குறுங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும்
சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்பொழுது நீங்க ஒண்ணு ஞாபகத்துல வைக்கணும், நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இரவு பொழுதையும் அதிகாலை பொழுதையும் அவர் அதிகமாய் விரும்புகிறார். நீங்க டே டைம்ல பிரேயர் பண்றதை விட அந்த அதிகாலையிலையும் அந்த இரவிலும் நீங்கள் ராம் சாமத்திலும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அநேக தரிசனங்களையும் அநேக நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோம்னா, நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி மொபைல் போனை எடுத்து அதுல இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்து ஃபேஸ்புக்கை பார்த்து தூக்கம் வர்றது வரைக்கும் அந்த மெசேஜை பார்த்து அப்படியே மொபைல வச்சுட்டு தூங்கிடுறோம். இது நானும் செய்தது உண்டு பிரியமானவர்களே. இந்த அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக செல்போனிலே தான் நாம் நம்மளுடைய தூக்கத்தை நாம் தொடர்கிறோம். தூக்கம் வராது நிறைய பேருக்கு, அதை பார்த்து 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 அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. ஆனால் இந்த சமயத்திலே நீங்க எழுந்திருந்து ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் நினைக்கல. இந்த சமயங்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த அநேக நன்மைகளை நீங்கள் கண்களை மூடி ஒரு விஷயம் நீங்கள் அதை திருப்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அன்று அதிகாலையிலே கர்த்தர் உங்களுக்கு அநேக தரிசனங்களை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, எனக்கும் கூட தொடக்கத்தில் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆனால் அதற்கான அர்த்தம் எனக்கு தெரியாது. நான் எங்க அம்மா கிட்ட தான் கேட்பேன் அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது கர்த்தர் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அவர் தெரிய பண்ணுகிறார். அந்த அதிகாலை ஜெபம் அத்தனை ஆசீர்வாதமான ஜெபம். எனவே நாம் இதிலே பார்க்கும் பொழுது இங்கு அந்த தெய்வத்திற்கு முன்பதாக இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த தெய்வத்திற்கு முன்பதாக இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த இசை மீட்கப்படுகிறது. அது அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், எல்லாரும் அந்த தெய்வத்திற்கு தலைகளை வணங்குகிறார்கள். ஆனால் இந்த 3 பேரும் தலை வணங்கவில்லை. இந்த செய்தியை ஒருவன் போய் ராஜாவிடத்திலே சொல்லுகிறான், அவங்க 3 பேரும் அந்த தெய்வத்திற்கு தலை வணங்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராஜா பயங்கர கோபத்தோடு கூட, உக்கிர கோபம் என்று சொல்லி நாம் இதிலே பார்க்கிறோம், அந்த கோபத்தோடு கூட அவர்களிடத்திலே வருகிறான். ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பக்கத்துல வரான். அப்ப அவர்களிடத்திலே கேட்கிறான், நம்மனா இருந்தா என்ன சொல்லுவோம், தெரியாம நாங்க மறந்து நாங்க வணங்காம இருந்துச்சோம், எங்களுக்கு ஒரு தடவை டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவர்கள் 3 பேரும் நாங்கள் தலை வணங்க மாட்டோம் என்று சொல்லி அந்த ராஜாவிடத்திலே அவர்கள் தைரியமாய் சொல்லுகிறார்கள். அந்த ராஜாவுக்கு மிகவும் கோபம் வந்து அவன் சொல்லுகிறான், அந்த சேவகர்களை பார்த்து சொல்லுகிறான், இந்த சூளையிலே எரிந்து கொண்டிருக்கிற இந்த தீயை இன்னும் 7 மடங்கு நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். ஒரு சிறிய எண்ணெய் நம்ம சமையல் பண்ணும் போது நம்ம மேல விழுந்துருச்சுன்னா நமக்கு அது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். ஆனால் அங்கு 7 மடங்கு அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினி ஜுவாலையிலே அவர்கள் 3 பேரையும் போடுவதற்காக அந்த ராஜா அந்த அக்கினி ஜுவாலையை அந்த சூளையை அவன் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறான். அப்பொழுது சொல்லுகிறான், இப்பொழுது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன், நீங்கள் அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் இல்லை என்றால் உங்களை அந்த அக்கினிக்கு நான் இரையாக்குவேன் என்று சொல்லி அந்த ராஜா சொன்ன பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன நடந்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை விட்டாலும் சரி, நாங்கள் அந்த தெய்வத்தை வணங்க மாட்டோம் என்று சொல்லி அந்த ராஜாவிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். ராஜா அப்பொழுது ஆணையிடுகிறான், இவர்கள் 3 பேரையும் கட்டி அந்த அக்கினி ஜுவாலையிலே போட வேண்டும் என்று சொல்லி. இவர்கள் 3 பேரும் கயிறுகளினாலே கட்டப்படுகிறார்கள். அதிலே பலவான்களாய் இருந்த அந்த போர் சேவகர்கள் அந்த 3 பேரையும் அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளே கொண்டு போகிறார்கள். அவர்கள் அந்த அக்கினி ஜுவாலையில் இவர்கள் 3 பேரையும் கொண்டு போகும் பொழுதே அதை கொண்டு போன அந்த போர் சேவகர்களால் அந்த இடத்திலே நிற்க முடியாமல் அவர்கள் மடிந்து போகிறார்கள். அதுபோல அக்கினி அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவர்கள் 3 பேரும் அந்த அக்கினிக்குள்ளே போடப்படுகிறார்கள். அக்கினி அந்த ஒரு 7 மடங்கு அதிகமுள்ள அக்கினியிலே போடப்பட்டும் அவர்கள் 3 பேரும் அந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ராஜா பார்க்கிறார். அவர் பார்க்கும் பொழுது எல்லாரும் பார்க்கிறாங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, நாம போட்டது 3 பேர், ஆனால் அந்த இடத்திலே 4 பேர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ராஜா கேட்கிறார். அப்ப சரியாதான் போட்டீங்களா, 3 பேரை தான் போட்டீங்களா? ஆமா, 3 பேர் தான் போட்டோம், ஆனால் உள்ளே நடப்பது 4 பேர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அவங்க போட்டது கயிறு கட்டி அவங்க 3 பேரையும் உள்ள போட்டாங்க, ஆனா அவங்க ஃப்ரீயா அந்த இடத்துல நடந்துட்டு இருந்தாங்க. பிரியமானவர்களே, அந்த 4ஆவதாக ஆவியானவர் அந்த இடத்திலே உலாவி அந்த அக்கினி எரிந்து கொண்டிருந்தாலும் அது அவங்க தலையையும் ஒண்ணும் பண்ணல, அவங்க உடம்பையும் ஒண்ணும் பண்ணல. ஆனா அவர்கள் கட்டி இருந்த அந்த கயிறுகளை அந்த அக்கினி எரித்து போட்டது
என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் ஆவியானவரும் நாம் ஒரு அக்கினி ஜுவாலையிலே நின்று நம்முடைய பிரச்சனைகளுக்கு மேலாய் நாம் கொழுந்து விட்டு நம்மால் தப்பிக்க முடியாதபடி நான் என்ன செய்வேன், இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன், எப்படி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் கடந்து வருவேன், எப்படி எனக்கு இந்த விசா பிரச்சனையிலிருந்து கடந்து வருவேன் என்று சொல்லி நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தாலும், தெரியாது, வழியே தெரியாது, எப்படி இந்த கடன் அடையும் என்று சொல்லி அதற்கு வழியே நமக்கு தெரியாது, எந்த சான்ஸுமே இருக்காது. ஆனாலும் கர்த்தர் அந்த கட்டுகளை அறுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு அக்கினிமயமானவர் தான் நம்முடைய கர்த்தர். எனவே நமக்கு கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது தானியேலின் புஸ்தகம் 3:28 எடுத்தவர்கள் வாசிக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரை நம்பி. இப்போ அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து அவங்க 3 பேரும் ராஜா சொல்றாரு, 3 பேரும் வெளியே வர சொல்லு அப்படின்னு. 3 பேரும் வெளியே வர்றாங்க. 3 பேரும் வெளியே வந்த பொழுது அவர்கள் அந்த இடத்திலே தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதிலே நாம் பார்க்கும்போது முதலாவதாக அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அவரை அக்கினி ஜுவாலைக்குள்ளே போடுவதற்கு முன்பதாய் கர்த்தர் நினைத்திருந்தால் அந்த அக்கினி ஜுவாலையிலே தீ எரிய விடாமல் பண்ணி இருக்கலாம். அந்த அவருக்கு 7 மடங்கு அவர் தீய அந்த ராஜா அனுமதித்தாலும் கர்த்தர் நினைத்திருந்தால் அந்த இடத்திலே தீ வராதபடி, அந்த தீயே எரியாதபடி இவர்களை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே தீயை அனுமதித்தார். இவர்கள் உள்ளே போய் அதேபடி புது ரூபமாய் அவர்கள் திரும்பி அந்த வெளியே வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்திலே அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் இந்த இடத்திலே அவர்கள் மூலமாய் மகிமைப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் வெளியே வரும் பொழுது இவர்கள் எல்லாரும் இவருடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அந்த இடத்தில் அவர்கள் அறிக்கை பண்ணினார்கள். எனவே அதன் மூலமாய் இவருடைய விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் அந்த இடத்திலே மகிமைப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நாம் இதிலே பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள், தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நாம் அந்த சூழ்நிலை, நமக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அந்த விடுதலை கொடுக்கும் பொழுது நாம் அதை வெளியே வரும் பொழுது நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்முடைய சபையோர் எல்லாரும் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். அதற்காகத்தான் அவர் அநேக காரியங்களை உங்களிலே அவர் தாமதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்கள் நம்மளை தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் விசுவாசமாய் இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே நம் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்றைய தினத்திலும் கூட எத்தனை மலை போன்ற சோதனையாய் இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை நாம் ஒருபோதும் தளர விடாதபடி நாம் யாவரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடுவோம். நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 174வது பாடல். தேவா என்னை படைக்கிறேன், இதோ என் யாவும் தாரேன், உந்தன் மா நேசம் எந்தனை பந்திப்பதினார். Some
கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக ராஜா. இன்னும் அநேக எழுப்புதல்களை எங்கள் சபையில் கொண்டு வாங்க அப்பா. எங்கள் ரட்சணிய சேனையை ஆசீர்வதிங்க அப்பா. சேனையின் தலைவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்கள் சபையிலே இதோ ஆண்டவரே நாங்கள் தலைவர்களை தீர்மானிக்க இருக்கிறோம் அப்பா. நாங்கள் அல்ல ராஜா, நாங்கள் அல்ல தகப்பனே, நாங்கள் வெறும் மனிதர்கள் ஆண்டவரே. அப்பா நீ அபிஷேகம் பண்ணினவர்களை இந்த இடத்திலே அப்பா தலைவர்களாக நியமிக்க வேண்டியது உம்முடைய கடமையாய் இருக்கிறது. அதை இப்பொழுதே செய்யும் ஆண்டவரே, அதை இப்பொழுதே செய்யும் அப்பா. ஒவ்வொருவருடைய தலையிலும் என் கர்த்தர் எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி நல்ல தலைவர்களை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில எந்தவித பிரச்சனையும் இல்லாதபடி ஒருமனப்பட்டு எங்கள் சபை முன்னேறி செல்ல அந்த கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட இருந்தீங்களே அப்பா, கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது நாங்கள் உடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்ல இருக்கிறோம். பிரியாத நேசர் எங்களோடு கூட கடந்து வாங்க அப்பா. ஆவியானவரே, நீங்க தேவ பிள்ளைகளுக்கு இன்றைய தினத்திலே அப்பா கொடுத்த மன்னாவை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை ஜனங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் நாங்கள் ஒருவரை ஒருவர் கண்டு சந்தோஷிக்க நல்ல சமயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்றி நிறைந்த பரம